ஏய் ஷிவ், பசிக்குதுடி. ஏண்டா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க, ஃபர்ஸ்டா சமைச்சு சாப்பிட தெரியாதா? ஏய் இப்ப டைம் என்ன தெரியுமா? 11 மணி ஆயிடுச்சு காலையில. இது ஒரு தண்ணி கூட குடிக்கல. அட்லீஸ்ட் நீ ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கலாம். போன் எடு. போன் இது எங்க போன் இருக்கு? உனக்கு பின்னாடிதான் இருக்கு, எடு. இந்தா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி என்ன பண்ண போற? பியூர் வெஜ். பியூர் வெஜ்ஜா? இந்தா எதுக்கு பியூர் வெஜ்? அது சூப்பரா இருக்கும், போய் வாங்கிட்டு வா. என்ன சூப்பரா இருக்கும்? எனக்கு பிடிக்குமா? கையில ஃபர்ஸ்ட். நீ செய்யற மாதிரி இருக்குமா? நான் செய்யற அளவுக்கு டேஸ்டா இருக்காது, பட் ஓகேவா இருக்கும். நீ செய்யற அளவுக்கு டேஸ்டா இருக்காதா? ஆனா இது ஓகேவா இருக்குமா? மனசாட்சி அவனுக்கு. ஏண்டா டெய்லி என் சமையல் தானே சாப்பிடுற, வாய் பேசாம போய் வாங்கிட்டு வா. 3 நாளும் சமையல் சாப்பிட்டேன். 4வது நாள் பட்னி போட்டேன். ஆள் வந்துச்சா? டேய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர இவ்ளோ நேரமாடா? இதோ வந்துட்டா. என்னடி இவ்ளோ பெருசா ஆர்டர் பண்ணி வச்சிருக்க? இது வந்து ஸ்பெஷல் மீல்ஸ். ஸ்பெஷல் மீல்ஸ். மீல்ஸா? ஆமா. நல்லா இருக்குமா? நான் சமைக்கிற அளவுக்கு இருக்காதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாம் நீ இதுல எதிர்பார்க்க கூடாது. இல்ல முடியல எனக்கு. இவ்ளோ வச்சிருக்க? அப்படியா? சரி இது ஏசி மாட்டேங்க. தெரியலையே. ஏசி போடுறீ. ரொம்ப சூடா இங்க பாரு. உன் பக்கத்திலேயே வச்சுட்டு தெரியலங்கற. பாத்தியா? பனானா லீஃப். வாழை இலையில சாப்பிடுறதுக்கா? இதுதான் உனக்கு ஊட்டி விட போறேன். ஏன்னா நீ மாடு தானே. என்ன நான் சொல்றேன் பாத்தீங்களா? பாரு அழகா வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தண்ணி கூட இன்னும் தேவை. அப்படியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தனா சப்பாத்தி. சரியா? சப்பாத்தி இருக்கு. இந்த கவர் இங்க வச்சிடுறேன். இதுல ரைஸ் இருக்கு. யார் கூட பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட தான். நான் ஏசியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூடா இருக்கு. சூப் இருக்கு. அது என்னோட ஃபேவரட். இருக்கு. கீழே வச்சிரு. ஓகே சூப் குடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹஸ் டாங்கி. என்னது உங்க அப்பாவை டாங்கிங்கறியா? ஹலோ ஃபாதர் ஹேட் a donkey. அப்பனா தெரியல, அந்த பாட்டு வரும். ஓகே. டொமேட்டோ ஜூஸ். அது என்ன? டொமேட்டோ ஜூஸ் இல்ல சூப். டொமேட்டோ சூப் நல்லா இருக்கு டேஸ்ட். இது என்னோட ஐட்டம், அதனால ஓரமா வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்கு சப்பாத்தி குருமா. இதுதான் தேடிட்டு இருந்தா. அப்புறம் உனக்கு பிடிச்சது அக்ஷய் இது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது பேர் என்னது? கீ பொடி. கீ பொடி. கீ பொடிடா. கீ கீழ பொடி. இந்த காம்பினேஷன் வந்து அல்ட்டியா இருக்கும். தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி. டேய் அக்ஷய், இன்னைக்கு அப்பளம் தரல. அப்பளம் தரலையா? ஐயோ கீதம்ல அப்பளம் தரலைங்க, ஏமாத்திட்டாங்க நம்மளைய. வெறும் கவர் கொடுத்துருக்காண்டா அப்பள கவருக்கு பதிலா. கீதம் வந்து என்னவோ நினைச்சேன். நீ கீதம் சொல்லும் போது தாறுமாறா இருக்க போது நினைச்சேன். ஒரு அப்பளம் தரல, இதுக்குள்ளதான் அப்பளம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆமா கவர் அப்பளம் தராம ஏமாத்திட்டாங்க. ஸ்கேம் பண்றாங்க கீதம்ல. ரொம்ப வாய் பேசாத. யாருக்காவது தெரிஞ்சது வீட்டுல இப்படி உன் இஷ்ட மாதிரி குப்பை தூக்கி போறியே, யாரு கிளீன் பண்றது? இதோ இங்க இருக்காளே. அதுக்குதான் எங்க வீட்டுல நீ பெத்து வச்சிருக்காங்களா? எனக்காக இது கூட பண்ண மாட்டேன். என்ன முடியாது. ஓகே இன்னும் உனக்கு தட்டு எடுத்துட்டு வரல. கேவலமா இருக்கு. எங்க உனக்கு தட்டு? நீங்க ஊட்டி விடுறீ. இப்ப பாரு எனக்கு இதே வேலை. இன்னும் என்ன கை குழந்தைன்னு மனசுல நினைப்பா? ஊட்டி விடு. நான் குழந்தைதான். சரி அப்படி. நீ மூஞ்சி இப்படி வச்சிருக்க? தெரியுது மனசு கஷ்டமா இருக்கு. நான் சமைச்சிருந்தா இன்னும் டேஸ்டா சாப்பிட்டு இருந்திருக்கலாமேன்னு. ஆமா தானே? ஆமா ஆமா கஷ்டமா தானே இருக்கு உனக்கு? ரொம்ப. நீ சாப்பிடு. காலையில இருந்து வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஓகேவா? பெட்டரா? எனக்கு அப்படிதான் இருக்கு, அதனால சாப்பிட நேத்து நைட் என்ன சாப்பிட்டானே தெரியல. வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டதையும் சாப்பிட வேண்டியது, அவர் வாமிட் வருதுன்னு உட்காந்து வேண்டியது. ஏன்டி இப்படி பண்ற? ப்ராப்பரா சாப்பிடு. நான் பாரு
எவ்வளவு ஃபிட்டா எப்படி வச்சிருக்கேன்னு. அதுக்கு எதுக்கு அக்குல கட்டிட்டு இருக்கான்? என் பேர் என்னன்னு தெரியல. கொன்றுவா. எனக்கு சாப்பிடவே பிடிக்கலடா. ஏன்டி? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. பாரு, இவ்வளவு என்னால சாப்பிட முடியாது. நீ இவ்வளவு ஆர்டர் பண்ணி வச்சிருக்க. நீ தானே பசிக்குதுன்னு. பசிக்குதுன்னு சொன்னேன். டைம் என்ன தெரியுமா? 2:45. காலையில எதுவும் சாப்பிடல. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 11 ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்பா சொல்லிட்டாரு, இப்பதான் பாக்குறேன். இங்க பாரு, இங்க தெரியுதான்னு தெரியல. 2:45. நீ தூங்குனதே காலைல தான்றா? ஆமா, ரொம்ப லேட்டா தான் தூங்குனேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரைஸ்க்கு போயிடலாம். ஆக்சுவலி கீதம்ல சாப்பிட்டு நீங்க வேற எந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலுமே அந்த டேஸ்ட் வந்து வரமாட்டேங்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது உனக்கு மட்டும் தான் அப்படி. எனக்குலாம் அந்த மாதிரி ஃபீல் இல்லை. எனக்கு எங்க சாப்பிட்டாலும் ஓகே தான். ஆனா இவன் வந்து ஒரு தடவை இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்போ போனாலும் இங்கதான் வேணும். கீதம்ல சாப்பிட்டு வேற அது பேர் என்ன, இன்னொரு ஹோட்டல் சாப்பிட்டோமே, அது என்ன ஹோட்டல்? சத்யாவா? ஆரி பவன் நினைக்கிறேன். ஆரி பவன் நான் சாப்பிட்டேன். கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சுத்தமா செட்டே ஆகல. பிடிக்கல உனக்கு? பிடிக்கல. அதுதான் மெயின் ரீசன். நீ இவ்வளவு பண்றதுக்கு தேவை, நீ இந்த ரைஸ் ஏதாவது சமைச்சிருக்கலாம். எப்படி பண்ற? ஏண்டா நீ தான்டா ஆர்டர் பண்ண சொன்ன. நீ சமைக்காதனாலதான் ஆர்டர் பண்ண சொன்னேன். நான் சமைக்கிறேன்னு தானே சொன்னேன். இது என்ன கூத்தா இருக்கு? என்ன சமைக்கிறேன்னு சொன்னீங்க? 3 ஆச்சு. நீங்க எப்போ நைட் சமைக்க போறீங்களா? பயவிட்டு போச்சா? உனக்குலாம் ஊட்டுறேன்ல ஆர்டர் பண்ணிட்டு, ஏன் என்ன பேச மாட்ட? 3 நாள் சமைச்சு இங்க பாருங்க, என் கை சூடு பட்டுருச்சு. அதுக்கு கூட ஒன்னும் சொல்லல. பாத்துக்கிட்டியா? இந்த நல்ல குட்டிக்கோ, நல்லா இருக்கா? தக்காளி சோறு. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. கண்ணு முன்னாடி சொல்றது என்னால சாப்பிடுறீ தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிடு முடியும். அதுக்காக சாப்பிடாமே இருப்ப? எங்க சொல்றது கரெக்ட் தானே? இந்தா நியூஸ் பாத்தியா? என்னது? வாட்டர்மெலன் ஸ்டார் கைதுன்னு போட்டிருக்கு. நிஜமாவா? நான் அந்த நியூஸ் பாக்கல. நேத்து வியட்நாம்ல கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க, படகு கவுந்துச்சுல, அந்த நியூஸ் தான். நாங்க ரீசெண்டா தான் வியட்நாம் போயிட்டு இருந்தோம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா தீவுல வந்து அந்த கடலோட பேக் காட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுல வந்து போட் வச்சு சுத்தி காட்டுவாங்க. ஸோ அது வந்து எப்படியோ அலை வந்து ஃபோர்ஸா வந்து இந்த ஸ்பீட் போட் வந்து கவுந்து வந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சாமா. ஆல்மோஸ்ட் எவ்வளவு பேர் செத்தாங்க? 20 பேரா? 13 சொன்ன மாதிரி இருந்தது. 30 பேரே இறந்துருக்காங்க. எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் இது வைபவ் சூரியவம்சி தெரியுமா உனக்கு? கிரிக்கெட் பிளேயர். ஆமா, இப்போ T20 மேட்ச்ல இருந்து வெளியே போயிட்டாங்க போல. அதுக்கு பதிலா சஞ்சய் சாம்சன் வந்திருக்காங்க. தெரியல. ஆக்சுவலி ரீசெண்டா அவர் எந்த மேட்ச்ல நல்லா விளையாடல. தெரியுமா? உனக்கே கிரிக்கெட் தெரியாது, நீ எனக்கு சொல்றியா? ஏய், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? எனக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு கிரிக்கெட் பத்தி. கிரிக்கெட் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? சொல்லு. 12. கான்ஃபிடென்ட்டா தப்பா ஆன்சர் பண்றியேடா. 12 இல்லையா? சத்தியமா உனக்கு தெரியாதா இல்ல சும்மா நடிக்கிறியா? 12. என்னடி? கிரிக்கெட்ல 11 பிளேயர் தான்டா. சரிடி, உன் சப்ஸ்டியூட்டா இருக்கும். நீ உனக்கு ஏன் அப்படி பண்ற? சப்ஸ்டியூட்டுக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்களா? சப்ஸ்டியூட் நிறைய பேர் இருப்பாங்க.
அப்புறம் ஏன் 12 சப்ஸ்டியூட் சேர்த்து சொல்ல வேண்டியதானே, ஒரு 20, 25, 40, 45. வாழணும் ஒண்ணு மாதிரி வாழணும். ஏமா எந்திரிக்கணும், ஜம்முன்னு உட்காரணும். ஒண்ணு யாராவது சோறு சமைச்சு ஊட்டி விடணும், இல்லைன்னா யாராவது ஆர்டர் பண்ணி ஊட்டி விடணும். நீ மட்டும் கான்ஸ்டன்டா எப்பயும் ஒரே மாதிரி இருப்ப. ஃபீல் பண்றியா? நடிக்காத. நீ வந்து ரொம்ப கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. நான் டல்லா தான்டா இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, லைட்டா ஹெட்டேக் ஆகிற மாதிரி இருக்கு. நீ சாப்பிடுற, அதனால சொல்லக்கூடாதுன்னு அமைதியா இருக்க. பிடிக்கலையா? சாப்பிடு. ஃபுட் நல்லா தான் இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ சாப்பிடாம இருக்கக்கூடாது, சாப்பிடு சாப்பிடு. பாசமா பாசம் சாப்பிடு. என்னால முடியல, நான் அப்புறம் ரசம் சாப்பிட்டுக்கிறேன். ரசம் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது. நான் சாப்பிட்டுக்கிறேன்னு தான் சொன்னேன். சரி, எனக்கே தெரியுது நான் ரொம்ப டல்லா இருக்கேன். அதுதான் நானும் கேக்குறேன், ரொம்ப டல்லா இருக்கா? I felt the same. நீ இப்படி இருக்கவே மாட்டே ஆக்சுவலி. கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு. உடம்பு சரியில்லையாடா? நீங்க நல்லா சாப்பிடுங்க சரிங்களா? நீங்க சாப்பிட்டாலே போதும் எனக்கு. நீங்க மட்டும் யாருக்காவது சாப்பிடுறத நிப்பாட்டிடக்கூடாது சரிங்களா? பசிக்குதுல, நீங்க சாப்பிட்டுருங்க, அதனால தான் சொல்றேன். நீங்க நல்லா சாப்பிடுங்க. மறைச்சு வச்சு சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல. இந்த அந்த ரைஸ் நீ சாப்பிட்டு போதும். இவ்வளவு ரைஸ் ஐயே, என்னால முடியாது. இருக்கிறதே சொல்லிட்டு நான் நல்லா இருந்தா இதெல்லாம் சாப்பிட்டுருவேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு ஐ காண்ட். ஸோ ஐ வில் ஹேவ் சம் ரசம். சரி, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட ரசம் ஊத்தி, அதுக்குள்ள அந்த பாயசம் குடிக்கிறேன். பாயசம் என்னோடது அக்ஷய், ஏன்டா இப்படி இருக்க? அதுல ஊருப்பட்ட சுகர் இருக்கும், நீ குடிக்கவே கூடாது. தள்ளு. நான் சாப்பிட்றதே ஏதோ ஒண்ணு. டேய் அக்ஷய், சாரிடா, நீ மன்னிச்சிடுறா. உனக்கு பொரியல் கொடுக்கவே மறந்துட்டேன் நானு. இங்க பொரியல் இருக்கு. பொரியல் எனக்கு அந்த பொரியல் வேணாம். எனக்கு அது பிடிக்கும். நீ சாப்பிடுங்க. இன்னும் கூட பொரியல் தான், இது என்னன்னு தெரியல. எனக்கு போகுந்தி, எனக்கு தயிரும் வேணாம், கோல்டா இருக்கு. நீ சாப்பிட்டுக்கோ. கொஞ்சம் இருக்குது எங்க பாரு, அதான தயிருக்கா? ஏடி மனசாட்சி இல்லையாடி? இங்க பாருங்க, தயிருக்கு வச்சிருக்கா. என்ன போட்டு சரி, நீ தயிர் ஊத்திக்க அப்புறமா. ரசம் எடுத்து ஓபன் பண்ணி தரியா? சும்மா தானே இருக்கியா? எங்க இருக்கு ரசம்? இது நினைக்கிறேன். அதேதான். சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா. ஏன் ஊத்திடு. அந்த ரைஸ் வச்சிரு. தயிர் ஊத்திட்டான்ல. என்னாச்சு? இது ரசம் ஃபுல்லா கடைசி வரைக்கும் ஊத்தி. ரசத்துல தயிர் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்றியா? வேண்டாம். போடி போடி கூடு கட்ட விட என்ன உனக்கு இது? நான் சாப்பிட்டுருக்கேன், நான் இப்ப வேண்டாம். ஏன் பாயசம் எடுத்து வச்சிட்டியா? வெந்துடா. நீ குடிக்க கூடாது, சுகர் அதிக, சுகர் ஹை சுகர். நீ மட்டும் சுகர் குடிக்கலாமா? நான் குடிக்கலாம். அருமை. நீ கொஞ்சம் ரசம் சாப்பிடுறியா? எனக்கு வேணும், கொஞ்சம் இருக்கு, குடிச்சுக்கோ. குடிச்சிட்டா? சுகர் நிறைய போட்டிருக்காங்கண்ணா. ஃப்ரூட்ஸ் இருக்குமே. இருக்கு, நான் உனக்கு வச்சிருக்கேன். வேணாமா? நீ சாப்பிட்டு போதும் எனக்கு. பப்பாளி, பைனாப்பிள், கொய்யாப்பழம் 3 போட்டிருக்கானுங்க. உனக்கு என்ன அது பிடிக்க மாட்டேங்குது? எப்போ வாங்கினாலும் எனக்கு அது பிடிக்காது. நல்லா இருக்கும்டா.
நான் எங்க வீட்டுல இருக்கும்போது கோயம்புத்தூர்ல ம். ஆஹ் அந்த அந்த வேலியோரம் அந்த கொடியில இருக்குன்னு தெரியுமா நிறையா இஷ்டத்துக்கு கிடக்கு இந்த காயெல்லாம். சாப்பிட கால் இல்ல, பட் இங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. நீ வீட்ல செஞ்சாலும் இந்த காய் சாப்பிட மாட்டேன், வெளியே செஞ்சாலும் ஏன் நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்கு, பிடிக்காது. சாப்பிட முடியலடா. இந்த கோவக்காய பழுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுருக்கியா? ரெட்டிஷா இருக்கும், இனிப்பா இருக்கும், பட் அது எனக்கு பிடிக்காது. சாப்பிடுறியா? எனக்கு வேணாம், ஸ்டொமக் ஃபில் ஆயிடுச்சு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் நேத்து ஊத்தி வச்ச தண்ணி இன்னும் சூடா இருக்கு, வேணுமா? ஃபுல்லா கோல்டுங்க, பயங்கரமா கோல்ட் ஆயிடுச்சு. வாங்கிக்கிறியா? எனக்கு வேணாம். நான் சூப் பண்ணி வச்சேன், சாப்பிட்டியா? என்ன சூப்பு? கீரை சூப்பு. முருங்கை சூப்பா? இல்ல. எந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலும் இதுதான் வருது, வியட்நாமோட சம்பவம். இப்ப இந்த ரீசெண்ட் டேஸ்ல இந்த ஆஸ்தனால் இருக்காங்களா, ஓபன் பண்ணாலே அதுதான் வருது, இந்தியன் ஆஸ்தனால், ஸ்மால் ஆஸ்தனால். நான் நேற்று ஒரு திருப்பதி வீடியோ பார்த்தேன். ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டு இருக்காங்க, புலி வந்துருச்சுன்ற மாதிரி வீடியோ போட்டோம். திருப்பதிலையா? திருப்பதி தானே எக்ஸாக்டா தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். நீ தான் திருப்பதி போலான்னு சொல்லிட்டு இருந்த எப்போ? இந்த நியூஸ் பாத்தியா? டிஸ்டில் வாட்டர் போயிட்டு, டிஸ்டில் வாட்டர் தான் அந்த ஆசிட் வாட்டர் சொல்லுவாங்க, யூபிஎஸ் ஊத்துறவா அந்த வாட்டர், அது தண்ணி நினைச்சு குடிச்சிட்டானுங்க போல பசங்க. டிஸ்டில் வாட்டரோட கலர் டிஃபரெண்டா தானே இருக்கும். ஒயிட்டா தான் இருக்கும், கம்ப்ளீட்டா தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்குது அது தண்ணி தான், அது உனக்கு பாட்டிலோட கலர்னால அப்படி தெரியுது, அது ஃபுல்லா அந்த மாதிரி வாட்டர் மாதிரி தான் இருக்கும். அது தண்ணி நினைச்சு குடிச்சிட்டானுங்க. பொடி பாத்தியா, சைட் கேப்ல விடுற நீ. கொள்ளுங்க சாப்பிடல. யாரு? இன்னைக்கா? ஆமா, என்னன்னு சரியா சாப்பிட முடியல, என்னன்னே தெரியல. ஏன்னா நான் சமைக்கல. ஓ ஷிட், இப்பதானே புரிஞ்சது எனக்கு. அதுதான் ரீசனா? அதேதான், நான் சமைச்சிருந்தா குக்கர் காலியா இருந்திருக்கும். கரெக்ட் தான், குக்கர் காலியா இருக்கும். என்னடி பொறுக்கிட்டு இருக்க, நல்லா எடுத்து சாப்பிடு. காரமா இருக்கா? இல்ல இல்ல, ஸ்வீட்டா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு உள்ள இறங்க மாட்டேங்குது. அதுக்காக சாப்பிடாம இருப்பியா? சாப்பிடணும்ல. சாப்பிட்டாலும் இருக்கேன். பொரியல் எல்லாம் எடுத்துட்டியா? இது மட்டும் நீ சாப்பிட்டுக்கோ. எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு போய் வயிறு. நம்பிக்கைதான் வாழ்க்கை, அதுதானே எல்லாம். பைத்தியம். பைத்தியம் நீதான். ஐயோ பாவம், இதை கம்பல் பண்ணி சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்கா.
வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. நல்ல விஷயம்தான். அந்த பொரியல் நிறைய சாப்பிடுங்க. அது தொடமாட்டேன் அவ்வளவுதான். நானும் இதுவே முடியல. இது எடுத்து வச்சாரு நைட்டுக்கு. அந்த பொரியலா? ஹலோ மண்டையோ. உனக்கு எனக்கு ஒண்ணு வேணாப்பா, நீங்க குடிங்க, நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் கீதம்ல சாப்பிட்ட டேஸ்ட் எங்கேயும் வரல நீங்களா, அதனால. ஏன் நான் பொரியல் சொல்லியே, நான் இந்த கிரேவி குழம்பு இதெல்லாம் சொன்னேன். குழம்பும் இருக்கு. ஓஹோ அப்படியா? நான் இப்ப எப்படி ரசம் குடிப்பேன்? உங்களுக்கு அது குடிக்கணுமா? நான் இப்படி வாய் வச்சு குடிங்க. சரி, நல்லா இருக்கா? நீ வைக்கிற மாதிரியே இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருக்கு. நான் வைக்கிற லெவலுக்குலாம் இது பக்கத்துல கூட வர முடியாது. என்னடா நான் அவ்வளவு டேஸ்டா ஓபன் இல்ல, உனக்கு தெரியும் பாரு. என் பேண்ட் சிந்திச்சா செத்த நீ இங்க மட்டும் ஓபன் பண்ணி விட்டுருக்க நீ. ஓகே गाइस, கம்ப்ளீட்டா சாப்பிட்டாச்சு. சோ மார்னிங் ஃபுட் வந்து முடிக்கல. என்ன இருக்கு? அது மோரா? எனக்கு கொஞ்சம் தருவியா? ரெண்டு மோரா? இது தயிர் ரீ. அது நீ குடிச்சுக்கோ. வேணாம். உனக்கு சளி பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் இதுக்கு தயிர் மோர் கேக்குற? மோர் கூலிங்னு யார் சொன்னா? ஆனா கூலிங் தான். பாயசம் நான் கேக்கல, அதனால மோர் நீ கேட்க கூடாது சரியா? பாயசம் நல்லா இருந்துச்சு. ஏதோ ஜெல்லின்னு ஒன்று வருது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ போட்டிருந்தானு சொல்ல பண்ணாது. கூட நிம்மதியா சாப்பிட கூட முடியல. கண்ணு வைக்கிற, அதனாலதான் நல்லா ஒழுங்கா சாப்பிட முடியுது இல்லைன்னு நினைக்கிறேன். நீ தான் எப்படி சாப்பிட்டு இருந்தா தெரியுமா? ஒரு காலத்துல 3 தட்டு 4 தட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவா. இப்ப ஆஃப்டர் ஆல் ஒரு குட்டி குண்டா முடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. குட்டி குண்டாவா? அதுவா? அது குட்டி குண்டாவா? கடுகு மோர்ல கடுகு மட்டும், ஜிஞ்சரும் இருக்கு. அப்படியா? அவங்க அரைச்சு போட்டிருப்பாங்க போல. இது நல்லா இருக்கு. நீ தாண்டி நல்லா இருக்குன்னு சொன்ன. பாத்தியா திமுன் பிடிச்சிக்கல என்ன பண்ணுதுன்னு. பாயசம் கூட தான் நல்லா இருக்குன்னு. ஓகே, சாப்பிட்டாயா? வேற ஏதாவது இருக்கா என்ன? எதுவும் இல்ல, சாம்பார் இருக்கும். சாம்பார் ஊத்தவே இல்ல. நைட் வச்சுக்கோ வேணாம். அந்த நைட் ஏதாவது கிரேவி பண்ணு. கிரேவி சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. அது பத்தாது. சப்பாத்திக்கு பத்தாது. தோசை நம்ம 2 பேருக்கு பத்தாதுடா பைத்தியம். தட்ஸ் கரெக்ட். ஓகே गाइस, வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாக்குற அளவுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. நான் சொன்னேன் இதை ஏன் தேவையில்லாம vlog எடுக்கிறடா, டைம் வேஸ்ட்ன்னு. அவன் நான் எடுத்தேன், அவன் அடம்பிடிச்சு எடுத்தான். சாரி ஆச்சு, உண்மையை சொல்லிட்டேன். ஆனா இது ஒரு ஐ நோ திஸ் vlog is a தண்டம், பட் ஸ்டில் சப்போர்ட் us guys. ஸ்டில் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் இதை பேக் பண்ணி அப்படியே அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அது உள்ள வை. இது வேஸ்ட் பண்றியா? அதை வச்சு என்ன பண்ண போறேன்? சோ எப்படி பேக் பண்ணாங்களோ அப்படியே பேக் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ண போறேன். அப்படியே பேக் பண்ணி நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். அப்புறம் வாங்கிட்டு வந்து உனக்கு டிஸ்போஸ் பண்ண தெரியாதா? லாக் பண்ணு. பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நான் முடியல. சரியா? ஓகே गाइस, ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்குற அளவுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த வீடியோல ஒண்ணும் இல்ல, பட் ஸ்டில் பாருங்க. பை.